Summer holidays vandachu, namma GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. You may register against the individuals. Your reading is crossing all limits with your Rajya. டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் இரண்டாவது முறையாக அதிரடி காட்டியிருக்கும் அமலாக்கத்துறையின் அதீத பாய்ச்சல் திமுக மேலிடத்தை அதிர வைத்திருக்கிறது. துணை முதல்வர் உதயநிதியை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கும் இந்த பாய்ச்சலின் அடுத்த இலக்கு யார், அடுத்த இலக்கு எது என்கிற பின்னணிகள் பகீரூட்டக்கூடியவை. நமது விசாரணையில் கிடைத்துள்ள தகவல்கள் அத்தகைய ரகம். தமிழகத்தில் உள்ள 7 பீர் தயாரிப்பு நிறுவனங்கள் 11 லிக்கர் தயாரிப்பு நிறுவனங்கள் மூலம் மதுபானங்களை கொள்முதல் செய்து தமிழகம் முழுவதும் உள்ள தங்களின் சில்லறை விற்பனை கடைகள் மூலம் குடிமகன்களுக்கு விற்பனை செய்து வருகிறது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம். இதன் மூலம் நடப்பு நிதியாண்டில் 45,000 கோடிக்கும் அதிகமான வருவாயை ஈட்டியுள்ளது தமிழக அரசு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வருவாய் அதிகரித்தபடி இருக்கிறது. மதுபான கொள்முதல் விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்து கொண்டிருப்பதாகவும், அரசுக்கு கிடைக்கும் வருவாய்க்கு இணையான வருவாய் புறவழியில் சிலரிடம் தஞ்சமடைவதாகவும், புறவழியில் செல்லும் அந்த வருவாய் தமிழக அரசுக்கு சொந்தமானவை என்றும், புறவழியில் செல்வதால் அரசுக்கு இழப்பு ஏற்படுவதாகவும் சில புகார்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கடந்த காலங்களில் சென்றன. விசாரணையில் இறங்கினால் டெல்லி மதுபான கொள்கை விவகாரத்தில் நடந்திருப்பதை விட பல மடங்கு அதிர்ச்சிகள் கிடைக்கும் என்றும் அந்த புகார்களில் சொல்லப்பட்டிருந்தன. இதனை சீரியஸாக எடுத்துக்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சகம் விசாரிக்க உத்தரவிட்டது. இதனையடுத்து 6 மாத காலங்கள் ரகசிய விசாரணையில் ஈடுபட்டது அமலாக்கத்துறை. அதில் நிறைய ஆதாரங்கள் சிக்கியுள்ளன. அதன் அடிப்படையில்தான் கடந்த மாதம் டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமையகம், மதுபான தயாரிப்பு நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் அமலாக்கத்துறை எதிர்பார்க்காத பல வில்லங்கங்களுக்கான ஆதாரங்கள் சிக்கின. இதையடுத்து மதுபானம் கொள்முதல் மற்றும் டெண்டர் விவகாரங்களில் 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியது அமலாக்கத்துறை. டாஸ்மாக் தலைமையகத்தில் நடத்தப்பட்ட சோதனையை எதிர்த்தும் அதனை சட்டவிரோதம் என்றும் அறிவிக்க வலியுறுத்தியும் தமிழக அரசும் டாஸ்மாக் எம்டி விசாகன் IASம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தலாம் என்றும் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்த தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த உத்தரவு தமிழக அரசுக்கும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தின. அதே சமயம் விசாகன் IAS டாஸ்மாக் நிறுவனத்தின் பொது மேலாளர்கள் சங்கீதா, ராமதுரை உள்ளிட்டவர்களை வழக்கில் சேர்த்திருப்பதால் அதன் அடிப்படையில் விசாகனுக்கு சமன் அனுப்பினர். அவரும் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஆஜரானார். இதையடுத்து தொடர் நடவடிக்கை எதுவும் அமலாக்கத்துறையிடம் இல்லாமல் இருந்தது. இதனால் டாஸ்மாக் விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் ஆசுவாசமாக இருந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த 16ஆம் தேதி விசாகன் IAS பொது மேலாளர்கள் சங்கீதா, ராமதுரை, சினிமா தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸின் உரிமையாளர் ஆகாஷ் பாஸ்கரன், துணை முதல்வர் உதயநிதியின் நெருங்கிய நண்பர் ரதீஷ், ஸ்மார்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் கேசவன், SNJ மதுபான நிறுவனத்தின் மேலாளர் மேகநாதன், தொழிலதிபர் தேவகுமார், மின்வாரிய கான்ட்ராக்டர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டவர்களின் வீடுகளில் ரெய்டு நடத்தியது அமலாக்கத்துறை. அதிகாரிகளை குறிவைக்கும் அமலாக்கத்துறை எனும் தலைப்பில் கடந்த 13ஆம் தேதி வெளியான நக்கீரன் இதழில் பதிவு செய்திருந்தோம். 16ஆம் தேதி ரெய்டு நடந்தது. விசாகன் இல்லத்தில் ரெய்டு நடந்தபோது அவர் வீட்டில் இல்லை. அமலாக்கத்துறை வந்திருப்பதாக அவரது மனைவி தகவல் சொன்னதை அடுத்து விரைந்து வந்தார் விசாகன் IAS. ரெய்டில் சிக்கிய ஆவணங்களை காட்டி அவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மதியம் 3 மணிக்கு விசாகனை மட்டும் தங்களின் அலுவலகத்துக்கு அழைத்து வந்தனர் அமலாக்கத்துறை அதிகாரிகள். அதே சமயம் விசாகனின் வீட்டில் ரெய்டு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் சொன்ன பதில்களும் மதுபான தயாரிப்பு நிறுவனத்திலும் டாஸ்மாக் தலைமையகத்திலும் கைப்பற்றிய ஆவணங்களில் உள்ள தகவல்களும் முரண்பாடாக இருந்தன. இதுகுறித்து கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு மழுப்பலாகவே பதில் சொல்லியிருக்கிறார் விசாகன். சில ஆதார பேப்பர்களை அவர் முன் அதிகாரிகள் காட்டி விளக்கம் கேட்டபோது விசாகனுக்கு வியர்த்து விட்டதாம். அதன் பிறகு பல உண்மைகளை வாக்குமூலமாக ஒப்புவித்துள்ளார் விசாகன். இரவு 8:45க்கு அவரை அனுப்பி வைத்தனர் அதிகாரிகள். அமலாக்கத்துறையின் சோதனை 2 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்தன. விசாகனின் வாக்குமூலம், குறிப்பாக முக்கிய IAS அதிகாரி ஒருவர், அதிகார மையத்தின் உதவியாளர்கள், திமுக தலைமையகம் ஆகிய 3 இலக்கினை நோக்கி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது.
முதலில் கோட்டைக்குள்ளும் IAS அதிகாரிகளின் பங்களாக்குள்ளும் நுழையவிருக்கிறதாம் அமலாக்கத்துறை. ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் கேஸ்மார்ட் கேசவன் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பவிருக்கின்றனராம். ரதீஷ் வரும்போது இந்த பாய்ச்சல் வேகம் எடுக்கும். மும்மூர்த்திகளை கைது செய்யவும் ஸ்கெட்ச் போடப்பட்டுள்ளதாம். அதிகார மையத்துக்கு எப்போதுமே இப்படிப்பட்ட மும்மூர்த்தி போன்றவர்களால் தான் ஆபத்து வருகிறது. அமலாக்கத்துறையின் வேகம், அதன் திட்டம், நோக்கம் ஆகியவை ஏற்படுத்த போகும் விளைவுகளை திமுக தலைமை உணர்ந்து கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்கிறார்கள் நமது சோர்சுகள். இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான முதல் அமர்வு, You may register against the individuals. That's correct. Against the corporation, the criminal matter. This is your ED is crossing all limits, Mr. Raju. Your ED is crossing all limits. All the employees' phones are closed. There is something called privacy law. How can you take away? And Joseph have granted stay in proceedings. Stay in 5 matters. 5 matters. Why should ED unnecessarily? And where is the political offense? 1,000 crores fraud has been This is all. We will consider it after 2 years. The When fraud. cash has been generated, I'll point out, but let me put an affidavit for notice. You put in an affidavit. We are giving notice. Put as an investigation into a big fraud, Manoj. Humble Thank you. request, Manoj. The ED is crossing all limits. தனிநபர் செய்த தவறுகளுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா, எந்த மூல வழக்கின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. அமலாக்கத்துறை அனைத்து விதிகளையும் மீறுகிறது, வரம்பு மீறி நடக்கிறது. முறைகேடு நடந்தது என்றால் சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரிக்கலாம். டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் அதிகாரிக்கு எதிராக FIR பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அமலாக்கத்துறைக்கு அங்கு என்ன வேலை என கடுமையான கேள்விகளை முன்வைத்துள்ளது. இறுதியில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் டாஸ்மாகிற்கு எதிரான அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை விதித்து கடிவாளம் போட்டுள்ளது உச்சநீதிமன்றம். You may register against the individuals. Your ED is crossing all limits, Mr. Raju. You may register against the individuals. That's correct. Against the corporation, the criminal matter. This is your ED is crossing all limits, Mr. Raju. Your ED is crossing all limits. All the employees' phones are closed. There is something called privacy law. How can you take away? And Joseph have granted stay in proceedings. Stay in 5 matters. 5 matters. Why should ED unnecessarily? And where is the political offense? 1,000 crores fraud has been This is all. We will consider it after 2 years. The When fraud. cash has been generated, I'll point out, but let me put an affidavit for notice. You put in an affidavit. We are giving notice. Put as an investigation into a big fraud, Manoj. Humble Thank you. request, Manoj. The ED is crossing all limits. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.